سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى هو الذي قدر فهدى هو الذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை பார்க்க வேண்டும் என்று நாம் தலைப்பு தேர்வு செய்திருக்கிறோம். அதிலே நேற்றைய தினம் துவக்கமாக திருமறை குர்ஆனை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அவ்வாறு ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது திருக்குர்ஆன் நமக்கு நேரிய வழியை காட்டும், நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களை செய்யும். அதற்கு மிக தகுதியான மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை அந்த வகையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில செய்திகளை நேற்றைக்கு நாம் பார்த்தோம் துவக்கமாக. அதை தொடர்ந்து ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்தி கொண்டு நான் அடுத்த செய்திக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக சொல்றதா இருந்தால் சூரத்து காஃப் 50வது அத்தியாயம், கஹுஃப் இல்லை காஃப், சூரா காஃப் 50வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத். இதிலே படிப்பினை இருக்கிறது. திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு, மனித குலத்துக்கு படிப்பினைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா, இதிலே படிப்பினை இருக்கிறது, லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்க ஸம்அ வஹுவ ஷஹீத். யாருக்கு படிப்பினை அப்படின்னு அதுக்கு ஒரு 2 கேட்டகரியை சொல்றான், 2 பண்புகளை சொல்றான். இந்த பண்பு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இதுல இருந்து படிப்பினை பெற முடியும். முதல் பண்பு என்ன? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ. அப்படின்னா எல்லாத்துக்கும் உள்ளம் இருக்குத்தானே செய்யுது. யாருக்கு தான் உள்ளம் இல்லை? யாருக்கு தான் மனசு இல்லை? எல்லாத்துக்கும் மனசு இருக்குது. ஆனா குர்ஆனை படிக்கும்போது மனசோட படிக்கிறோமான்றது கேள்வி. மனசு இருக்குன்னா சும்மா இருக்கிறது இல்லை, அது மனித குலத்துல எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்கிறது. அதை பத்தி எல்லாம் பேசல. படிக்கிற நேரத்துல மனசோட படிக்கிறியா, கவனத்தோட படிக்கிறியா, ஈடுபாட்டோடு படிக்கிறியா, அது வேற என்னத்தையோ உன மனசுல வச்சுக்கிட்டு இது மைண்டுக்குள்ள ஏறாத மாதிரியான அலட்சியமாக நீங்க படிக்கிறீங்களா? அப்ப நீங்க கவனத்தோட ஈடுபாட்டோட படிக்கணும். அப்படி யார் படிக்கிறாரோ உள்ளத்தை அதிலே கொடுத்துடணும். குர்ஆன் படிக்கிற நேரத்துல குர்ஆனுக்குள்ள உள்ளத்தை கொடுத்துடணும். அது என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகளை வடிவமைச்சுக்கணும். நாம மைண்ட்ல ஒன்று செட் பண்ணி வைத்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி குர்ஆனுக்குள்ள போகக்கூடாது. பல நேரங்கள் அப்படிதான் நடக்கிறது. பல நேரங்களில் நமக்கு சில தேவைகள் இருக்கிறது, சில விஷயங்களை கண்டறியணும்னு ஆசைப்படுறோம். இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படியெல்லாம் சொல்லிட்டு குர்ஆனில் தேடக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். குர்ஆனுக்குள்ள என்ன கிடைக்குதோ அதுதான் எனக்கான ஆதாரமே தவிர நான் எடுத்து வைத்திருக்கிற முடிவிற்கு ஒரு ஆதாரத்தை குர்ஆனுக்குள்ள தேடக்கூடாது. அப்போ குர்ஆனுக்குள்ள நான் சரண் அடைஞ்சிடணும். அப்படி நீங்க மனதை, உங்களுடைய கல்பை யாரு குர்ஆனுக்கு ஒப்படைக்கிறாங்களோ அவர்களுக்கு இது படிப்பினை தரும். அடுத்து 2வது சொல்லுகிறான், யார் கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு இது படிப்பினை தரும். கேட்கறது ரொம்ப கவனமா ஈடுபாட்டோட கேட்கிறாங்க. குர்ஆன் ஓதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படுகிற நேரத்துல அலட்சியமா கேட்காம கவனத்தோட ஈடுபாட்டோட அதிலேயே முழு சிந்தனையும் குவிச்சு யார் கேட்கிறாங்களோ அந்த மாதிரி முழு ஈடுபாட்டை கொடுப்பவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆனிலே படிப்பினை இருக்கிறது சொல்லிட்டு நாளை மறுமையினுடைய நிகழ்வை பற்றி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம். நாளை மறுமையில இந்த குர்ஆனை வழங்கப்பட்டு ஆனால் இந்த குர்ஆனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காம, குர்ஆனை கவனத்தோடு படிக்காம, குர்ஆனை அலட்சியப்படுத்திட்டு,
குர்ஆனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுக்காம யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ நாளை மறுமையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அவங்க என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருப்பாங்க, எப்படி ஒரு நிர்கதியான சூழல்ல இருப்பாங்க அப்படின்னு நாளை மறுமையில் நடக்கிற ஒரு நிகழ்வை அல்லாஹ் சூரா ஃபுர்கான்ல நமக்கு பேசுறான். 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். ஓ யௌமை அல்லுல் லாலிமு அலா எதைஹி, அநியாயக்காரன் தன்னுடைய கரங்களை கடித்து கொண்டிருக்கிற அந்த நாளில். பதட்டத்தில் சில பேர் நகத்தை கடிப்பாங்க, ஒரு மாதிரியான செய்கைகள் செய்வாங்கல்ல. நாளை மறுமையில உலகத்துல அநியாயம் பண்ணவங்க மறுமையில எப்படி இருப்பாங்கன்னு சொல்றான். யௌமை அல்லுல் லாலிமு அலா எதைஹி, அநியாயம் செய்தவர்கள் தம்முடைய கரங்களை கடித்து கொண்டிருக்கிற அந்த மறுமை நாளில் யகூலு யா லைத்த நித்தகதுத்தும் ஆர் ரசூலி சபீலா, அப்படியே கடிச்சுக்கிட்டே அவன் சொல்லுவான், நான் இவரோடு இந்த தூதரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா, இத்தகதுத்தும் ஆர் ரசூலி சபீலா, இந்த தூதரோடு ஒரு தொடர்பை நான் வைத்திருக்க கூடாதா, யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகது ஃபுலானன் ஹலீலா, இவனோடு நான் நட்பு கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா. யாரோட? ஷைத்தானோட. ஷைத்தானிய உணர்வுகளோடு நட்பு கொள்ளாமல் தூதரோடு நான் நட்பு கொண்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், தூதரை புறக்கணிச்சுட்டு ஷைத்தான் கூட கூட்டணியை வச்சுக்கிட்டேனே. வயௌமை அல்லுல் ஆலிமு அலா எதை யகூலு யா லைத்த நித்தகதுத்தும் ஆர் ரசூலி சபீலா, யா வைலத்தா லைத்தனி லம்மத்தகது ஃபுலானன் ஹலீலா, லக்கது அலல்லனி அனி திக்ரி பகதை இது ஜானி. இந்த ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு ஷைத்தான், அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் என்னிடத்துல இந்த குர்ஆன் வந்ததுக்கு பிறகு என்னை வழிதவரை செஞ்சுட்டானே. குர்ஆன் என்ன வந்துருச்சு, எல்லார் கைக்கு இன்னைக்கு குர்ஆன் இருக்கிறது, நம்ம கையில குர்ஆன் இல்லாம இல்லை. குர்ஆன் வந்தவங்க யாரு கையில குர்ஆன் கிடைச்சிட்டோ அவங்க தான் அப்படி பேசுவாங்களாம். என்ன பேசுவாங்க, பகதை இது ஜானி, என்னிடத்துல இந்த குர்ஆன் வந்ததுக்கு பிறகு என்ன வெளியெடுத்துட்டான, லக்கது அலல்லனி. குர்ஆன் கையில வந்ததுக்கு பிறகு அவன் எப்படி வெளியெடுக்க முடியும்? குர்ஆனை படிச்சா அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் செல்லுபடி ஆகாம போயிடணுமே. குர்ஆனை படிச்சா அவனை எதிர்த்து நான் போராடி இருக்கணுமே. குர்ஆனை படிச்சா நான் நேர்வழியில் நின்று இருக்கணுமே. ஆனா குர்ஆன் என் கைக்கு வந்ததுக்கு பிறகும் கூட நான் இதை பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்காததுனால என்ன நடந்துருச்சு, ஷைத்தான் என்ன வழிகெடுத்துட்டான். பகதை இது ஜானி வகான ஷைத்தானுலில் இன்சானி ஹதூலா, ஷைத்தான் ரொம்ப மோசமானவனா, மோசடிக்காரனாக இருக்கிறான் சொல்லிட்டு வகால ரசூல், அந்த நேரத்துல தூதர் நம்முடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம். அதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். வகால ரசூல், தூதர் சொல்லுவார், யா ரப்பி இன்ன கௌமித்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள். இவன் இவ்வளவு பெரிய நஷ்டத்துல ஆளாகி நிற்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, என் சமுதாயம் குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதா ஆக்கிட்டாங்க. எப்படி புறக்கணித்தல் அப்படின்னா, புறக்கணித்தல் பல வகைகள் இருக்கிறது. ஒன்று, குர்ஆனை பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்காவிட்டால் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். குர்ஆனை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்காவிட்டால் நாம் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நாம் நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்ள முயற்சி எடுக்காவிட்டால் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை செயல்படுத்தாவிட்டால் நாம் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் அர்த்தம். இதுல எந்த கேட்டகரியில் இருந்தாலும் மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதிராக சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவங்க குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதா ஆகிட்டாங்க. வெறுமனை வாசிச்சான், புரியலையே, வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டான், செயல்படுத்தலையே, என்ன பண்றது, அவங்க தான் மோசடியாளர்களா மாறிட்டாங்கன்னு மறுமையில அல்லாஹ்விடத்துல நமக்கு எதிராகவே நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்துல புகார் பட்டியல் வாசிப்பாங்க என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அந்த நிலை நமக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை, இதுவரைக்கும் நாம குர்ஆனோடு என்ன தொடர்பு வச்சிருக்கிறோமோ அதை கொஞ்சம் மீள் பரிசீலனை பண்ணி, நிஜமாவே நான் குர்ஆனை எடுத்தோம்னா ஆழ்ந்துதான் பார்ப்பேன் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்பதற்கு நீங்க முயற்சி எடுங்க. இல்ல இல்ல நிஜமா அப்படி இல்லை, ஏதோ பேருக்கு வாசிக்கிறேன், எப்பாவது ஒரு எடுக்கிறேன், வாசிக்கிறதே கூட இல்லை, பெரும்பாலும் இந்த பயான்ல கேட்கறது வைக்கிறது அதோடு முடிஞ்சு போயிடுது, அதுதான் என்னுடைய நிலைமையா இருக்குமானால் அதை உடனடியாக சரி செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்க ரொம்பலாம் எடுக்க தேவையில்லை, நிறைய பக்கம் பக்கமாக எல்லாம் படிச்சு பெரிய அறிஞராக மாறுங்க அப்படியெல்லாம் சொல்ல. குர்ஆன் அப்படி சொல்லலை. இன்னும் சொல்ல போனா குர்ஆனு அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குர்ஆன் அருளப்பட்ட நேரத்துல காபிர்கள் வந்து சொன்னாங்களாம், காலல்லதீன கஃபரு லௌலா அனுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா, குர்ஆன் மொத்தமா வந்துட வேண்டியதான பயணமா, துணுக்கு துணுக்கா வந்துகிட்டே இருக்குது. ஒரு வசனம் வருது, 2 வசனம் வருது, 5 வசனம் வருது, மொத்தமா தந்துட வேலை முடிஞ்சிருச்சுல. அல்லாஹ் தானே தர்றான், அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும்ல, இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும்ல, பேசாம மொத்தமா குர்ஆனை கொடுத்துட்டா படிச்சு தெரிஞ்சுக்க போறோம், அப்படி தந்துட வேண்டியதான ஜும்லத்தம் வாஹிதா, ஒரே தொகுப்பாக தந்துட வேண்டியதானே என்று கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன பதில் சொன்னா, நீ ஒரே தொகுப்பா கேட்டால் நான் தரமாட்டேன்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் தருவேன், ஒண்ணா தான் தருவேன், 2 தான் தருவேன். ஏன் தெரியுமா, கதாலிக்கல் சப்பித்த பிஹி,
அதை கொண்டு உன்னுடைய உள்ளத்தை நான் பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். சும்மா பேருக்கு படிச்சுக்கிட்டு தூக்கி போ அதுக்கு நான் தரல. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா தான் மெதுவா உள்ளுக்குள்ள இறங்கும். நீ மொத்தமா படிச்சனா உள்ளுக்குள்ள இறங்காது. என்ன படிக்கிறவனே தெரியாது, மொத்தத்திலையும் மறந்துடுவேன். மனுஷனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் படிச்சு முடிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு வைக்கிற அளவிற்கு மனிதர்கள் ஒன்றும் இயந்திரங்கள் இல்லை, மிஷின் கிடையாது. மனித மூளைக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ண முடியுமே தவிர ஒரே நேரத்தில் எடுப்புல ஒரு 40 வயது மனிதனுக்கு என்ன அனுபவமும் என்ன அறிவும் இருக்குதோ அதை 10 வயசு மனுஷனுடைய மூளையில பூத்திட முடியுமான்னு முடியாது. நீ என்னத்தான் தலையில் நின்னாலும் நடக்கவே நடக்காது. அவன் 40 வயதில் பெற வேண்டியதை 40 ஆண்டு காலம் செலவழிச்சாதான் பெற முடியும். அப்படிதான் நான் வச்சிருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன். எதனால தர்றேன்? நீ மனசுக்குள்ள பதிய வைக்கணுன்றதுக்காகத்தான் தர்றேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாதான் மனசுக்குள்ள பதியும். மொத்தமா படிக்க நினைச்சோம்னா மனசுல பதியாது. அப்போ நமக்கு வேலை இன்னும் எளிதா போச்சு. எப்படி எளிதாயிடுச்சு? நீங்க நிறைய படிக்க வேண்டிய தேவையில்லை, குறைய படிச்சா போதும். அந்த குறைய படிச்சது திரும்ப படிங்க, மீண்டும் படிங்க. குர்ஆன் என்பது ஒரு தடவை படிக்கிற வகையில் அல்லாஹ் தரல, திரும்ப திரும்ப படித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில தான் அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். எனவே இந்த ரமலான் இன்னும் நமக்கு 1 மாத காலம் முழுமையாக காத்திருக்கிறது. இந்த 1 மாத காலத்தை அல்லாஹ் நமக்காக தயாரித்து வைத்திருக்கிற, இந்த சூழலை சரி செய்து வைத்திருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை, நரகம் செல்வதற்கான பாதை அடைக்கப்பட்டிருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை, சுவனம் செல்வதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை, மன்னிப்பின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அல்லாஹ் தன் அருட்கரங்களை திறந்து வைத்திருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை நிஜமாகவே பயன்படுத்த வேண்டிய முறைப்படி திருக்குர்ஆனோடு நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நம்முடைய வாழ்வில் இதுவரை கடந்து சென்ற 10ஓடு 11ஆன ரமலானாக இல்லாமல் வாழ்வின் பெரும் மாற்றத்தை தருகிற, மனமாற்றத்தை தருகிற, முன்னேற்றத்தை தருகிற ஒரு அற்புதமான ஒரு ரமலானாக இருக்கும். எனவே அதற்காக எல்லோரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை செய்தியோடு அடுத்த விஷயத்திற்குள்ள வர்றேன். இப்ப நம்முடைய குர்ஆன்ல மொத்த குர்ஆனை எடுக்கல, குர்ஆன்ல ஒரு சூரா தான் எடுக்கிறோம். சூரத்துல் அலா என்கிற ஒரு அத்தியாயத்தை தான் எடுத்திருக்கிறோம், மிக்க மேலானவன் அப்படின்னு. அந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி பொதுவாகவே சூரா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம்ல, சூராவை பற்றி ஒரு அவுட்லைன். சூரான என்ன, அதனுடைய பெயர்கள் எப்படி, அதனுடைய வகைகள் என்ன, அது குறித்து இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளங்கிக்கிட்டோம்னா அதற்கு அடுத்தபடியாக அந்த சூரா சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை 2வது நிலையில் நம்ம அதுதான் மெயின். குர்ஆனுடைய அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்வதுதான் முக்கியமான பாடம். ஆனாலும் அதை புரிந்து கொள்வதற்கு இந்த அவுட்லைன் நமக்கு உதவும். எனவே இந்த சூரா குறித்து குர்ஆனுடைய பார்வையை நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில திருக்குர்ஆன்ல இந்த சூரா என்று சொல்லப்படுகிற இந்த கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, சூரா அப்படின்னு சொல்றோம். சூரா அப்படின்றதை நம்ம என்ன தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறோம்? சூரான்னு சொன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அத்தியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஆக்சுவலி அத்தியாயம் என்கிற பொருள் சூராவுக்கு கிடையாது. 2வது அத்தியாயம்னு சொன்னா நம்ம மூளையில என்ன மாதிரி அத்தியாயம்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல என்ன தோற்றம், என்ன கருத்து வருமோ அந்த கருத்தின் அடிப்படையில் இது அத்தியாயம்னு போடப்படவும் இல்லை. அத்தியாயம்னு போடுறோம், ஆனால் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் இப்போ சாதாரணமாக எத்தனையோ புத்தகங்கள் எடுக்கிறோம். அந்த புத்தகத்தில் பல அத்தியாயங்கள் இருக்கிறது. முதல் அத்தியாயம், 2ஆம் அத்தியாயம், 3ஆம் அத்தியாயம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அத்தியாயத்துக்கு தலைப்புகள் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி உலகத்தில் இருக்கிற ஏனைய புத்தகங்களில் இருக்கிற அத்தியாயமும் திருக்குர்ஆனில் பயன்படுத்துகிற இந்த அத்தியாயமும் ஒன்று அல்ல. 2க்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனைய அத்தியாயங்கள் என்ன, மனிதனுடைய தேவைக்காக எளிதாக புரிந்து கொள்வதற்காக தனித்தனியாக பிரித்து சொன்னால் அவர்களுக்கு புரிந்து கொள்ள இலகுவாக இருக்கும் என்கிற பல நோக்கத்தில் மனிதர்கள் இந்த அத்தியாயங்களை பிரிக்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் இருக்கிற அத்தியாயம் என்று சொல்லப்படுகிற இந்த சூராவை பொறுத்த வரைக்கும் சூரா என்கிற அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? சூரா அப்படின்னு சொல்றோம்ல, சூரா என்பதற்கு நேரடி அத்தியாய மொழிபெயர்ப்பு கிடையாது. சூரா என்பதனுடைய அகராதி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா சூரா சுவர் அப்படிங்கிற அரபியில சுவருக்கு சொல்லுவாங்க. தமிழ்ல சுவர் இருக்குல்ல, அரபியில சுவர்னா அதான் தமிழ்ல சுவர். அரபியில சீனு வாவுரே போட்டா சுவர் போட்டா தமிழ்ல சுவர் ஆயிராது. பெரிய பெரிய கட்டடங்களுடைய காம்பவுண்டு சுவர் கட்டுறோம்ல, ஒரு நகரத்துக்கான பெரும் சுவர்கள் போட்டு பாதுகாக்கப்படுகிறதுல அந்த பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்டிருக்கிற பெரும் சுவர்களுக்கு, பாதுகாக்கப்பட்ட எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்கு சுவர் என்று சொல்லப்படும். அதிலிருந்து வருகிற சொல்லுதான் சூரா என்பது. அப்படின்னா என்ன, அல்லாஹ் அதன் வழியா எதை நாடுகிறான் என்று கேட்டால், ஒரு சூரா என்று சொன்னால் அந்த சூரா
அதற்கென்று பாதுகாக்கப்பட்ட எல்லைகள் இருக்கும். அதாவது அதுக்கு ஒரு துவக்கம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், அதுக்குன்னு தனித்த பல தன்மைகள் இருக்கும். எல்லா சூறாவும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சூறாவை எடுத்துக்கிட்டா அந்த சூறாவுக்குன்னு ஒரு தனி தீம் இருக்கும், ஒரு கரு இருக்கும், ஒரு கருத்து இருக்கும், ஒரு மையம் இருக்கும். அதுல இருக்கிற வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் எல்லாமே அந்த மைய கருவை உறுதிப்படுத்துகிற வகையிலேயே இருக்கும். பெரும்பாலும் நாம குர்ஆனை இந்த ஸ்டைல் அணுகவே இல்லை. தமிழ் சமூகத்துல நான் பார்த்த வரைக்கும் திருமறை குர்ஆனை மார்க்கத்தை போதிக்கிற உலமாக்கள் உட்பட யாருமே சூறாக்களுக்கு ஒரு மைய கரு இருக்கு, குர்ஆனுக்கு மைய கரு இருக்குன்னு புரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு சூறாவுக்கு மைய கரு இருக்குதுன்னு யாராவது புரிஞ்சிருக்கிறாங்களான்னு கேட்டா உலகத்தின் பல்வேறு பாகங்கள் அது பேசப்படுகிறது. ஆனால் தமிழ் சமூகத்துல அது பேசப்படுறதே இல்லை. ஒரு சூறா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற வசனங்களை பத்தி தான் பேசுவோம். சூறாவின் கருத்து இது அப்படின்னு நமக்கு பேசப்பட்டிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் நம்முடைய சமூகத்தில் இப்படி இல்லவே இல்லை. சூறாவுடைய மையக்கரு இது. இந்த மையக்கருவை பலப்படுத்துவதற்காகத்தான் மேலிருந்து கீழ் வரைக்கும் சூரத்தில் ஆளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மையக்கரு இருக்கு. அந்த கருத்தை அது சொல்லும். 19 வசனங்களை நீங்க தேடினா 19 செய்திகள் இருக்கும். ஆனா 19 செய்திகளும் அந்த மைய கருத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும். சூரா அலாவுல 19 வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு வசனம் ஒன்று சொல்லும். சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனை துதிப்பீராக முதல் வசனம். அல்லது கலக்க வசவ்வா, அவன் தான் படைத்தான், அவன் தான் சீரமைத்தான். முதல் வசனம் ஒரு ஆர்டரை போடுகிறது. இரண்டாம் வசனம் அல்லாவின் படைப்பு திட்டத்தை பேசுகிறது. அந்த இரண்டாம் வசனத்தில் கூட 2 செய்திகள் பேசப்படுகிறது. கலக்க வசவ்வா, படைத்தான், சீரமைத்தான். அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா மேலோட்டமா பார்த்தா இது வேற அது வேற. அதனாலதான் பெரும்பாலும் அதுல இருக்கிற வசனங்கள் ஒரு பயான் பண்றாங்களா, அந்த தலைப்புக்கு தோதுவான வசனங்கள் என்னவோ அந்த வசனங்கள்ல கவனத்தை குதிப்பாங்களே தவிர மொத்த சூறாவுல இந்த சபீஸ்வரம்பிகளா மைய கருத்தை இது எப்படி சொல்கிறது, அல்லது கலகவசவ்வா மைய கருத்தை இது எப்படி சொல்கிறது, வல்லதி கத்தர பகதா மைய கருத்தை இந்த வசனத்துல ஒன்னு வேற வேற செய்தி. ஆனா எல்லா செய்திகளும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வலுப்படுத்தும். பல்வேறு தகவல்கள் உள்ள இங்க இருக்கிறது. குர்ஆனை பத்தி பேசுகிறான், மறுமையை பத்தி பேசுகிறான், இம்மையை பத்தி பேசுகிறான். இதே சூறாவுல சுஹுஃப் இப்ராஹிம் மூசா, கடந்த காலத்தில் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ஏடுகளை பற்றி வேதங்களை பற்றி பேசுகிறான். ஆனா எல்லாமும் சேர்ந்து ஒன்னிலும் தனித்தனி செய்திகள் உண்டு. ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். அப்படின்னா என்ன விளங்குதுன்னு கேட்டா சூரா என்பது ஒரு தனித்த கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பிற்கு உள்ளே அதற்கென்று ஒவ்வொரு சூறாவிற்கும் தனித்தனியான தன்மைகள் இருக்கின்றன. தனி கருத்து இருக்கிறது, தனி தன்மை இருக்கிறது, தனி ஓசை இருக்கிறது, தனி இலக்கிய பார்வை இருக்கிறது. ஒரு சூறா எடுத்துக்கிட்டா அந்த இப்ப இதே எடுத்துக்கங்களேன். இப்ப ஆயலா சூறாவை எடுத்துக்கங்க, அதனுடைய ஒளி நயத்தை பாருங்க. அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒளி நயம் இருக்கும். அந்த ஒளி நயம் மற்ற சூறாக்களோடு ஒப்பிட்டு பார்த்தா இதுக்குன்னு தனித்த ஒளி நயமா இருக்கும். இப்போ சூரா பக்ரா இருக்கு. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். ஒளி சவுண்ட மட்டும் கேளுங்க, நீ அர்த்தம் பொருள் அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஒளி நயத்தில் எப்படி மாறுபடுதுன்றதை புரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்றேன். இப்ப இதை கேட்டீங்களா? இது ஒரு வகையாக இது ஓதப்படுகிறதா? இப்படியே தான் இதே மாதிரி தான் எல்லாம் சூரா பக்ரா முடிகிற வரைக்கும் இப்படிதான் போகும். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் இன்னல்லதீன கஃபரூ ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்தும் வ லஹும் அஸாபுன் அஸீம். எல்லா வசனங்களுமே ஒரே சீரான நடையில் வந்து கொண்டே இருக்கும். சூரா பக்ராவுடைய நடை இப்படியா? ஆலாவுடைய நடை சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி கலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா வல்லதி அக்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு குஸான் அஹ்வா சனுக்ரிஉக ஃபலா தன்சா இல்லா மா ஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வ மா யக்ஃபா வ நுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா ஃபذكر இன் ஃபஅத்தி ذிக்ரா சயذكر மன் யக்ஷா வயதஜன்னபுல் அஷ்கா அல்லதி யஸ்லனால் குப்ரா ثم لا يموت فيها ولا يحيى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا வல்லாஹிரத்து கைரும் அபுகா இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. எப்படி இருக்கு? எல்லாமே ஆவண முடியுது. இதற்கென்று ஒரு தனித்த ஒளி நயத்திலிருந்து, பொருள் நயத்திலிருந்து, இலக்கியத்திலிருந்து இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. ஆனா பெரும்பாலும் நம்ம எப்படி விளங்குறோம்? குர்ஆன்ல இருக்கிற வசனங்கள் எல்லாமே தனித்தனியான வசனங்கள். மேல ஒண்ணு பேசுது, கீழே ஒண்ணு பேசுது, சம்மதம் இல்லாம பேசு இல்லவே இல்லை.
ஒண்ணுக்கு இடையில ஒரு சங்கிலி தொடர்பு இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒண்ணுக்கு இடையில தொடர்பு இல்லாம பேசினா நாமளே முட்டாளே, இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணா பேசுற, சம்மந்தம் இல்லாம பேசுற நம்ம கேட்போம். படைச்ச ரப்புல் ஆலமீன் அப்படி பேசுவானா? நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு ஆகலாம். குர்ஆன்ல எல்லாத்தையும் சூரா பக்ரா எடுத்தா முதல்ல முத்தகீன்னு சொல்லுது, தொழுகை நிலைநாட்டுன்னு சொல்லுது, அதுக்கப்புறம் நோம்பை பத்தி சொல்லுது, அதுக்கப்புறம் ஜக்காத்தை பத்தி சொல்லுது, அதுக்கப்புறம் காபிரை பத்தி சொல்லுது, பலதையும் சொல்லுதுப்பா. இல்ல, அப்படி இல்லை. இந்த பலதையும் ஏன் சொல்லுகிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரே நோக்கத்துக்கு சொல்லும். ஒரே குறிப்பிட்ட காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தின் பிரச்சனைக்கு சொல்லும். நபிகளார் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருந்துச்சோ அந்த சிக்கலுக்கு என்னெல்லாம் தீர்வோ அந்த தீர்வுகளை எல்லாத்தையும் அப்படியே கோர்த்து கோர்வையாக கொண்டு வரும். இதை எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சீங்கன்னா அதனுடைய தனித்தன்மை உங்களுக்கு புரியும். ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கு இடையில இருக்கிற தொடர்பு புரியும். சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலாவுக்கும் அல்லது கலகப சவ்வாவுக்கும் இது வேற அது வேற அப்படின்னு பார்த்தா வேற தான். ஆனா உண்மையில ரெண்டுக்கும் சம்மதம் இருக்குன்னு பார்த்தா முதல் வசனம் இரண்டாம் வசனத்தை வலுப்படுத்தும், இரண்டாம் வசனம் முதல் வசனத்தை வலுப்படுத்தும். சூராவுடைய ஸ்ட்ரக்சரே அதுதான். இப்படி ஒரு தனித்த ஆற்றலோடு தனி பண்புகளோடு கூடிய விஷயங்களை தான், அதுக்கு தான் பாருங்க அந்த அந்த பில்டிங்குடைய சுவர்களுக்கு பாதுகாப்பு வளையத்திற்கு பயன்படுத்துகிற அதே வார்த்தையை சூரா என்கிற சொல்லை குர்ஆன் பயன்படுத்துகிறது. அத்தியாயம் என்ற சொல் பயன்படுத்தப்படலை. நாம மொழிபெயர்ப்புல இப்படி பண்ணி வச்சிருக்கோம், அது இல்லை. ஆக்சுவலி அதுக்கு அந்த மொழிபெயர்ப்பும் இல்லை. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது, நம்ம மொழியில என்ன இருக்கோ அதைத்தான் உன்னை வச்சு ஆகணும். அதுக்காக வேண்டி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இவ்வளவு தூரம் விளக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, சூறாவுக்கு உயர்வு என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படின்னா என்ன, எந்த சூறாவும் மனிதனை உயர்த்தாமல் இருக்காது. சூரா என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா உயர்வுன்னு பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எந்த சூறாவை படிச்சாலும் உன்னுடைய உயர்வுக்கு அது உத்தரவாதம் வரும். பக்ராவுல தான் உயர்வு, கௌசர்ல உத்தரவாதம் அப்படி கிடையாது. குழுவல்லா ஓதுனா தான் உயர்வு, குலோபிரபினாசில கிடையாது, அப்படி இல்லை. எந்த சூறா ஓதுனாலும் அது ஒண்ணு உசத்தாம விடாது. உன் லெவல் இன்னைக்கு என்ன லெவல் இருக்கோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போவ நீ, அதுக்கான உத்தரவாதம் அதுதான் சூறா. அந்த கருத்தை தருவதுதான் சூறா. இப்படி சூறாக்கள் அதற்குள்ளே இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஒரு மைய கருவை சுற்றித்தான் சுழன்று கொண்டிருக்கின்றன. நாம் சூறாவை பார்க்கிறவர்கள் அப்படி பார்க்கணும். அப்பதான் நீங்க குர்ஆனுக்குள்ள நெருங்க முடியும். இல்லாட்டி துண்டு துண்டா இருக்கு, முதல்ல ஒன்று படிப்பீங்க, ரெண்டாவது ஒன்று படிப்பீங்க, ரெண்டுக்கும் சம்மதம் இல்லை நினைப்பீங்க, முதல்ல படிச்சு மறந்துடுவீங்க, ரெண்டாவது அதை விட்டு போயிருவீங்க. நம்ம சில பேர் வாசிக்கும் போது பாருங்க, மேல இருந்து ஒரு பக்கம் வாசிப்பாங்க, மேல வாசிச்சதுல பாதி மறந்துடும், கீழே வாசிச்சது அப்ப அது நினைவுல இருக்கும், மேல உள்ளதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தோணும். ஏன்னா சில வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது அப்படி மறைக்கிறதுனாலேயே உங்களுக்கு கேள்விகள் வராம போயிடும். மேல உள்ளது மறைக்கிறதுனால சில வசனங்களை வாசிச்சுன்னு வச்சுங்களேன். சூரா நிசாவில் ஒரு வசனம் வருகிறது, முதல் வசனம் இப்படி வருகிறது. அன்னைக்கு என்னுடைய மாணவர் ஒருத்தர் கேட்ட கேள்வி அது. முதல் வசனம் இப்படி வருகிறது. என்ன கேள்வி வருகிறது, இன் துசிபுக்கு ஹசனத்துன், உங்கள் அதாவது ஏதாவது உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த மக்கள் பேசிக்கிறாங்களாம். நல்லது நடந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட இருந்து வருது, கெட்டது நடந்துச்சுன்னா உங்களால தான் வருது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் பதில் சொன்னா, குல்லுமின் எண்டில்ல, நபியே நீங்க சொல்லுங்க எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து தான் வருது, நல்லது அல்லாஹ்ட்ட தான், கெட்டது அல்லாஹ்ட்ட தான், எல்லாமே அல்லாஹ்ட்ட தான் வருது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மேல இருக்க முதல் வசனம் பேசுகிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, முதல் இடைவெளியெல்லாம் இல்ல, முதல் வசனம் நல்லதும் அல்லாதான் கெட்டதும் அல்லாதான். அடுத்த வசனம் சொல்லுது நல்லதெல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து வருது, கெட்டதெல்லாம் ஒன்னால வருது. அடுத்த வசனம். இதெல்லாம் இயல்பா பல பேர் வாசிப்பாங்க, நம்மளும் வாசிப்போம். அதை வாசிச்சுட்டு அப்படி போயிடும், இதை வாசிட்டு இப்படி போயிடும். ஆனா கவனமா வாசிக்கும் போது என்ன சிக்கல் வரும், முதல் வசனத்தில் இப்படி இருக்கு, இரண்டாவது வசனத்தில் இப்படி கேள்வி வரும்ல, ஏன் வரல, அது ஒரு பெரிய விவாத பொருள் ஆகணும்ல. எப்படி முதல் வசனத்துல எல்லாம் அல்லாஹ் சொல்லுது, இப்ப ரெண்டாவது வசனத்துல இல்ல இல்ல நல்லது மட்டும்தான் அல்லாஹ், இன்னும் சொல்ல போனா அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான், அவன் சொன்னது தப்புன்னு மேல சொல்லிட்டு திரும்ப அதே அல்லாஹ் சொல்றான். நமக்கு கேள்வி வரல, ஏன் வரல தெரியுமா, நாம கவனிக்க ஒண்ணுக்கும் தொடர்பு இருக்கு நம்ம நினைக்கவே இல்லையே. அது ஒரு மேட்ரு, இது ஒரு மேட்ரு, சரி ஏதோ ஒரு மேட்ரு அப்படின்னு நம்ம போயிடும். கவனித்து படிக்க ஆரம்பித்தால் இந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கும் பொழுது அப்படியே வியந்து நிற்பீங்க. அல்லாஹ்வுடைய வசனம் எவ்வளவு சூப்பரா, எப்படி ஒரு மெசேஜ் நமக்கு தருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரமிச்சு போய் நிற்போம். இதுக்கான பதிலை கண்டறிகிற பொழுது கேள்வி வந்துடும்.
டவுட் வந்துடும். அந்த டவுட்டுக்கு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சரு அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற அந்த உணர்வை நம்முடைய கல்புக்குள்ள தூக்கி நிப்பாட்டும். சூறாக்கள் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு செய்தி. சரி, இந்த சூரா என்கிற சொல் வெறும் சூறாக்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா, குர்ஆனுக்குள்ள குர்ஆனுக்கு இடையில வசனங்களுக்கு இடையிலேயே சூரா என்கிற சொல்லை எல்லாம் பயன்படுத்துகிறான். எப்படி எல்லாம் வருது? ஏறத்தாழ 10 இடங்கள்ல வருகிறது. 9 இடத்துல சூரான் வருகிறது. குர்ஆன்ல நீங்க தேடினீங்கன்னா சூரா என்கிற சொல் வசனங்கள், நம்ம ஓதுற வசனங்கள் இருக்குல்ல, நான் சொல்றது டைட்டில் இல்ல, தலைப்பு இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் நாஸ், அதை சொல்லல. நம்ம ஓதுற வசனங்கள் இருக்கும்ல, அந்த வசனத்துல திருக்குர்ஆன்ல மொத்தம் 9 இடங்களில சூரா என்கிற சொல் வருகிறது. ஒரு இடத்துல சுவர் என்கிற பன்மை சொல் வருகிறது. சூராவுடைய பன்மை சுவர். 10 இடங்கள்ல சூரா என்கிற சொல் வருகிறது. எல்லாமே எந்த அர்த்தத்தில் வருதுன்னு கேட்டா, இது மாதிரி ஒரு தனித்த கட்டமைப்போடு கூடிய ஒரு சாப்டரை, ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு தான் எல்லா இடங்களுமே பேசுகிறது. இந்த 10 வசனங்களுமே கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் பேசுகிறது. எப்படி பேசுது? உதாரணத்துக்கு பாருங்களேன். 2வது அத்தியாயம் 23வது வசனம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாருக்கு நாம வழங்கி இருக்கிற இந்த வேதத்துல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஅதூ பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இத மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வா பார்க்கலாம். அங்க சூரா என்கிற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இது மாதிரி 10 இடத்துல வருகிறது. அதே மாதிரி சவால் விடுகிற இடத்துல நிறைய பயன்படுத்துறான். 10வது அத்தியாயம் 38வது வசனம். அம் யகூலூன இஃப்தரா, இவர் சுயமாக இட்டுக்கட்டி கொண்டார் என்று சொல்கிறார்களா? இந்த குர்ஆனை முஹம்மது அவர் சுயமா இட்டுக்கட்டிட்டாருன்னு சொல்றாங்களா? குல் ஃபஅதூ பி சூரத்தின் மிஸ்லிஹி, அப்படின்னா நீங்க இதே மாதிரி ஒரு சூறா இட்டுக்கட்டி கொள்ளாம பார்க்கலாம். அங்கே சூறாங்கலாம் இல்ல. 11வது அத்தியாயம் 13வது வசனம், அதே கேள்வி. அம் யகூலூன இஃப்தரா, இந்த முஹம்மது தானாக சுயமாக இதை இட்டுக்கட்டி கொண்டார் என்று சொல்கிறார்களா? குல் ஃபஅதூ பி அஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி, அப்படின்னா இதே மாதிரி ஒரு 10 சூறா கொண்டு வா பார்க்கலாம். இதே போல சொற்கள் குர்ஆனில 9:64, 9வது அத்தியாயத்தில் மட்டுமே பல இடத்துல சொல்றான். 9:64, 9:86, 9:124, 9:127, 24வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், 47ல 20வது வசனம், எல்லாம் சூரா என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிற குர்ஆனுடைய இடங்கள் இவைகள் எல்லாம். இந்த சூரா என்கிற இந்த வகை இருக்குல்ல, மொத்த குர்ஆன்ல ஒரு சூரா, இது ஒரு சூரா, இது ஒரு சூரா, இது ஒரு சூரான்னு 116 சூரா பிரிக்கிறோம்ல, இந்த பிரிக்கிற வகைப்பாடு இருக்கு பாத்தீங்களா? இந்த வகையை பிரித்தவர்கள் யார்? மொத்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்துச்சு. இதை வகைப்படுத்தி பிரித்தவர்கள் யாருன்னு தெரியுமா? இந்த சூறாவை வகைப்படுத்தி, குர்ஆன்ல நிறைய வகைப்படுத்தல்கள் இருக்கிறது, பிரித்தல்கள் இருக்கிறது. உதாரணமா குர்ஆன்ல ஜுஸுன்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, ஒரு வகை, ஒரு பிரிவு. எத்தனை ஜுஸு இருக்கு குர்ஆன்ல? 30 ஜுஸு இருக்கிறது. அதே மாதிரி இது ஜுஸு என்பது பிரபலமானது. இது அல்லாம இன்னும் பல வகைப்படுத்த குர்ஆனை திறந்தீங்கன்னா தெரியும். ஒரு குர்ஆன் இருக்கு, அரபி குர்ஆன், அரபு மட்டும் உள்ளது. ஜுஸுங்கிறது நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஜுஸுக்கு என்ன அடையாளம் இருக்கும்? ஜுஸு எப்படி அடையாளம் இருக்கும்? அந்த பார்டர் கருப்பா பெருசா போட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், இது ஜுஸு ஆரம்பிக்குது. எத்தனை ஜுஸுன்னு தெரியாது, ஆனா ஜுஸு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இந்த சைடுல பாத்தீங்கன்னா இப்படி மன்சில்னு போட்டிருப்பாங்க. 30 ஜுஸு இப்படி அடையாளம் போட்டிருக்க மாதிரி மன்சில் 1, 2, 3, 4 வரும். அலிஃப் லாம்ல 1ன்னு ஆரம்பிக்கும், கடைசி ஜுஸு முடியும் போது 7ன்னு முடியும். 7 மன்சில்களாக 30 ஜுஸுக்களாக பிரிச்சதை போல 7 மன்சில்களாக பிரிச்சு பாகுபடுத்தி வேறுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு மன்சில், இது ஒரு மன்சில், இது ஒரு மன்சில், இது ஒரு மன்சில்னு. ஒரு ஜுஸு இருக்கு, அந்த ஜுஸுக்குள்ளேயே பல பாகங்கள் இருக்கும். உதாரணமா இப்போ 16வது ஜுஸு நான் எடுத்திருக்கிறேன். அதுல ஒரு 4 பக்கம் தள்ளி சைடுல பாத்தீங்கன்னா அர்ருபோன்னு போட்டிருக்கு. இன்னொரு 4 பக்கம் தள்ளினீங்கன்னா அந்நிஸ்ஃபுன்னு போட்டுருவோம். இன்னொரு 4 பக்கம் தள்ளினீங்கன்னா அசலாசான்னு போட்டுருவோம். அது என்ன? ஒரு ஜுஸுவை 4 பங்கா வைக்கிறது. 30 நாள்ல குர்ஆன் ஓதணும்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு, 30 ஜுஸு முடிஞ்சு.
7 நாள்ல குரான் ஓதணும்னு நினைச்சாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு மன்சில், 7 மன்சில் ஓதுனா 7 நாள்ல முடிஞ்சிருச்சு. ஒரு ஜுசுவை 4 நாள்ல முடிக்கணும்னு நினைச்சாருன்னா ஒரு நாள் ருபுல், அடுத்த நாள் நிஸ்ஃபு, அடுத்த நாள் சலாசா, 3 நாள், அதுக்கு மிச்சம் இருக்கிறத ஓதி முடிச்சாருன்னா 4 நாள்ல. இப்படி பல வகைகள்ல குரானை ஓதி முடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி சின்ன பல பிரிவுகளை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா பக்கத்துலையும் இருக்கிற நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இன்னொரு வசனம் என்ன கேட்டா ஐனு. ஐனு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஐனு ஓதியாச்சு, 2 ஐனு ஓதியாச்சு, மக்தப் மாறுசாத இந்த ஐனு பழக்கத்தில் இருக்கும். அது என்ன ஐனு? கிட்டத்தட்ட 558 ஐனு இருக்கிறது. குரான்ல மொத்தம் 558 ஐன்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன? ஒரு தொழுகையில அவங்க சொல்லக்கூடிய பிரிச்சவங்க சொல்லக்கூடிய காரணம், ஒரு தொழுகையில ஒரு ரக்காத்துல ஐனுனா ருக்கு என்பதனுடைய சுருக்கம் தான் ஐன். ஐனுன்னு போட்டாங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா ருக்கு. தக்பீர் கட்டி ஓதிக்கிட்டே இருக்கிற எப்ப ருக்கு போகணும் தெரியுமா? ஒரு ஐன் ஓதனோன்னு ருக்குக்கு போயிரு. அடுத்து திரும்ப எழுந்து ஓதிக்கிட்டே இருக்க, அடுத்த ஐன் வந்தோன்னு ருக்குக்கு போயிரு. ஆனா அப்படி யாருக்கும் தெரியவே செய்யாது. மதரசாவில் ஓதும் போது ஒரு ஐன் முடிஞ்சோன்னு இப்படி மூடி வைக்கிறதுக்கு தான், அதுக்கு தான் 2 ஐன் முடிஞ்சிருச்சு 3 ஐன் முடிஞ்சிருச்சுன்னு மூடுறதுக்கு தான் ஐன் பயன்படுதே தவிர தொழுகையில யாரும் ஒரு ஐன் 2 ஐன்லாம் இதை பார்த்து ஓதுறதே கிடையாது. எத்தனாவது ஐன்ல நிற்கிறோம்னு ஹாஃபிஸ்களுக்கும் தெரியாது. இப்ப இந்த வகைப்படுத்தல்கள்லாம் இருக்குல்ல, இந்த வகைப்படுத்தல்கள் எல்லாமே மனிதர்களாகி நாம் வகைப்படுத்தியது, நபிகளார் வகைப்படுத்தியது அல்ல. நபிகளாருக்கு பிறகு வகைப்படுத்தப்பட்டது, அல்லாஹ் வகைப்படுத்தியது அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அப்படியே லைனா போய்கிட்டே இருக்கும். ஜுசுன்னு ஒரு பிரிவை கொடுத்தது அல்லாஹ் பிரிக்கல, நபிகளார் பிரிக்கல. மன்சில் பிரிச்சது அல்லாஹ் ரசூல் பிரிக்கல. ருபுவன் அல்லாஹ் ரசூல் பிரிக்கல. ஐனன் பிரிச்சது அல்லாஹ் ரசூல் பிரிக்கல. அதனால உள்ள சிக்கல் என்ன தெரியுமா? இந்த பிரிச்சதுக்குள்ள பல கோமாளித்தனங்களும் இருக்கிறது. மனுஷன் நாம பிரிச்சோம்ல, பிரிச்சதுல எப்போ அல்லாஹ்வுடைய பிரிவா இருந்தா எந்த சிக்கலும் இருக்காது. நம்முடைய கை இருந்துச்சுன்னா அது சிக்கல் வரும்ல, அதுக்கான நிறைய சிக்கல்களும் இருக்கிறது. எப்படியெல்லாம் இருக்கிறது? இப்போ உதாரணமா ஜுசுன்னு பிரிச்சிருக்காங்களா, மொத்த குரானை 30 உடைச்சிட்டாங்களா? உடைச்சவங்க எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சூறாவை 2 வெட்டு 3 வெட்டு. ஒரு சூரா என்பது அல்லாஹ்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை ஜுசு என்கிற பெயரால் 1ஆக 2ஆக 3ஆக வெட்டி இருக்கிறாங்க. அர்த்தத்தை எல்லாம் கவனிக்கல, வார்த்தைகளை மட்டும் கவனிப்பாங்க. எத்தனை வார்த்தை? ஒரு ஜுசுக்கு இத்தனை வார்த்தை, முடிஞ்சு போச்சு. சூரத்து நிசாவுல 4வது அத்தியாயத்துல அல்லாஹ் ஒரு சட்டம் சொல்லிட்டே வருவான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அகவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி வ உம்மஹாத்துக்கும் இல்லாத்தி ஒரு பெரிய லிஸ்ட் வரும். அது என்னன்னு கேட்டா திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட பட்டியல். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்கள் தாய்மார்களை திருமணம் செய்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ பனாத்துக்கும், உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. வா அகவாத்துக்கும், உங்கள் சகோதரிகளை திருமணம் செய்து உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்ட பட்டியலா வந்துகிட்டே இருக்குதா? அந்த தடுக்கப்பட்ட பட்டியல்ல அப்படியே முடிஞ்சு அடுத்த வசனம் ஆரம்பிக்கும். வல் முஹ்சனாத்து மினன் நிசாஇ இல்லாமா மலக்கத் ஐமானுக்கும். இந்த வல் முஹ்சனாத்துங்கிறது என்ன தெரியுமா? இதனுடைய தொடர்ச்சி. ஆனா வல் முஹ்சனாத்துங்கிறது இந்த ஜுசு பிரிக்கிறதுல 5வது ஜுசு ஆரம்பிக்குது. அலிஃப் லாம் மீம் முதல் ஜுசும்பாங்க, செய்யக்கூடு 2வது ஜுசும்பாங்க, தில்க ருசுல் 3வது ஜுசும்பாங்க, லன்த 4வது ஜுசும்பாங்க, வல் முஹ்சனாத் 5வது ஜுசும்பாங்க. இந்த வல் முஹ்சனாத்னு ஆரம்பிக்கல. ஆக்சுவலி அது என்னன்னு கேட்டா மேல போட்டுட்டு வந்து பட்டியலுடைய தொடர்ச்சி. இவங்கள முடிக்காத, அவங்கள முடிக்காத, அவங்கள முடிக்காத. வல் முஹ்சனாத் மினன் நிசாஇ, கணவன் உள்ள பெண்களையும் முடிக்காத. அப்படின்னா அடுத்த முன்னாடி நீ கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. வல் முஹ்சனாத் மினன் நிசாஇ, கணவன் உள்ள பெண்கள் இருப்பாங்கல்ல, அந்த பெண்களை போய் அதெல்லாம் கல்யாணம் முடியாது, ரைட்ஸ் கிடையாதுப்பா, அது அடுத்தவங்க முடியாதுடா, எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன், உனக்கு தடுக்கப்பட்டிருக்குப்பா, அது மேல ஆசையெல்லாம் படக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறான்ல. எல்லாம் சேர்ந்து தானே வரணும். பாருங்க, அர்த்தத்தை கூட கவனிக்காம அது ஒரு ஜுசு, இது ஒரு ஜுசு. எது மேல ஒரு பாதி வரைக்கும் ஒரு ஜுசு, வல் முஹ்சனாத் அது அடுத்த ஜுசு. மனிதனுடைய பிரிவினைகளில் ஏற்படுகிற சிக்கல் இது. 15வது அத்தியாயம் சூரத்துல் ஹிஜ்ர். ஒரே ஒரு வசனம் ஒரு ஜுசு, மிச்ச வசனம் பூரா மத்த ஜுசு. அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபி வ குர்ஆனின் முபீன். இது தெளிவான குர்ஆனுடைய வேத வசனங்களாகும். முடிஞ்சிருச்சு, அந்த ஜுசு முடிஞ்சிருச்சு. மமாவு பரி முடிஞ்சிருச்சு. அப்பதான் சூரா ஆரம்பிக்குது. ஒரு வசனம் தான் ஓதிருக்கோம், அதோட சூரா முடிஞ்சு, ஜுசு முடிஞ்சு. அடுத்து ரூபமாய வத்துல்லதீன கஃபரு 14வது ஜுசு ஆரம்பிக்குது. மனிதர்களின் பிரிவுகளால் எதை எதோடு சேர்க்க வேண்டும், எதை பிரிக்க வேண்டும், எதை ஒன்றாக வைக்க வேண்டும் என்கிற தெளிவின்மையின் காரணமாக பல சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது.
ஆனால் சூரா என்பது இவ்வாறு மனிதர்களால் பிரிக்கப்பட்டதல்ல, வகைப்படுத்தப்பட்டதல்ல, படைத்த இறைவனே வகைப்படுத்தி கொடுத்த ஒரு பிரிவு. எனவே அதற்குள்ளே எந்த சிக்கலும் இல்லை. அல்லாஹ்வே டிக்ளேர் பண்ணுகிறான். 24வது அத்தியாயம் முதல் வசனம், சூரத்து நூர். சூரத்துன் அன்சல்நாஹா வ ஃபரத்னாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பய்யினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன். சூரத்துன் அன்சல்நாஹா, இது நாம் இறக்கி அருளி இருக்கிற சூறாவாகும். குர்ஆனாகவும் பல இடத்துல சொல்லியிருக்கிறான், வேதமாகவும் பல இடத்துல சொல்லியிருக்கிறான். ஆனா சூறாவையும் அல்லாஹ்வே இறக்கினான் என்பதை அவனே டிக்ளேர் பண்ணுகிறான். சூரத்துன், இது சூறாவாகும். அன்சல்நாஹா, இந்த சூறாவையே நாம் இறக்கி இருக்கிறோம். வ ஃபரத்னாஹா, இந்த சூறாவை மனிதர்களுக்கு நாம் விதியாக்கி இருக்கிறோம். வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பய்யினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக உங்களுக்கு ஏராளமான வசனங்களை நாம் விளக்கி தந்திருக்கிறோம் என்று நாம் தான் சூறாவையே இறக்கி இருக்கிறோம். சூரா என்கிற பிரிவு அல்லாஹ்வால் பிரிக்கப்பட்ட பிரிவு. அப்படின்னா அது முட்டாள்தனமா இருக்காது, பயனற்றதா இருக்காது, பல்வேறு உதிரிகளின் தொகுப்பா இருக்காது. பெர்ஃபெக்டா இருக்கும், சரியா இருக்கும், பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கிய தனித்துவமானதாக இருக்கும். குர்ஆன் எப்படி தனித்துவமானதோ, குர்ஆனுக்குள்ளே அல்லாஹ் பிரித்திருக்கிற சூரா என்கிற பிரிவினையும் தனித்துவமானது. ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு வகையான தனித்துவத்தோடு இருக்கிறது. சூறாவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கிய செய்தி. அடுத்து சூறாவில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, சூறாவிற்கான பெயர்கள். 114 சூறாவுக்கு இப்ப 114 பேரு குர்ஆன்ல போடப்பட்டிருக்கும். சூரா அல்லாஹ் இறக்குறது. ஆனா சூறாவுக்கு எல்லா பேரும் அல்லாஹ் வச்சானா அதுக்கு ஆத்தென்டிக்கான ரெக்கார்டு ஒண்ணும் இல்லை. சில சூறாக்களுக்கு, விரல் வெட்டி என்கிற சில சூறாக்களுக்கு நபிகளார் பேர் வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய சூறாக்களுக்கு, ஏறத்தாழ 100க்கும் நெருக்கமான சூறாக்களுக்கு 114 சூறால ஒரு 10ல இருந்து 14 சூறா கிடைக்கும். 1 2 3 பின்னு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது. மற்றபடி அதுக்குள்ள பேர்லாம் இருக்குல்ல, அந்த பேருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்மளா வச்சுக்கிட்டது. ஏதாவது ஒரு அடையாளப்படுத்த சொல்லணும்ல. சூரா ஆகலான்னு சொன்னா தானே புரியும் உங்களுக்கு. சூரா ஆகலான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னா இல்லை. இப்ப நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த சூறாவுக்கு இந்த பேரு ரசூலுல்லாஹ் வச்சாங்களா அதுக்கு ரெக்கார்டு இல்லை. அல்லாஹ் அதுக்கு பேர் வச்சு சொன்னாலும் அப்படியே ரெக்கார்டு இல்லை. அல்லாஹ் என்ன சொன்னா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதீ கலக ஃபஸவ்வா, இது அல்லாஹ் சொன்னான். இந்த சூறாவிற்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லல. ஏன்னா நிறைய சூறாக்களுக்கு பெயர்கள் சொல்லப்படலை. எனவே அதை நம்ம விளங்கணும். இந்த பேர் யார் வச்சது? ஏன்னா வஹியை எப்படி நம்புகிறோமோ அதே போல வஹி அல்லாதையும் நம்பிடக்கூடாது. வஹியை வஹியாக நம்பணும், வஹி அல்லாததை வஹி அல்லாதது என்று பிரித்து நம்பணும். குர்ஆன் என்ற புத்தகத்துக்குள்ள இருக்கு, இந்த அட்டைக்குள்ள இருக்கு, அதனால எல்லாமே வஹி அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த கடைசியில் ஒரு எல்லாமே இது வச்சிருப்பாங்க. இது ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க, பேர் லிஸ்ட். இங்க பாருங்களேன், ஒரு பெரிய துவா போட்டு வச்சிருக்காங்க. இந்த அட்டைக்குள் இருக்கிற காரணத்தினால் எல்லாமே வஹி என்று பொருள் அல்ல. அட்டைக்குள் எது குர்ஆனோ அதுதான் வஹி. மனிதர்களால் எழுதப்பட்ட எல்லாமே வஹி அல்ல. இப்ப ஒரு பெரிய துஆய ஹத்மில் குர்ஆன், துஆய ஹத்மில் குர்ஆன், இங்க ஒரு சின்னது, இங்க ஒரு பெருசு. ஷார்ட்டா நீங்களே ஓதிக்கிறதா இருந்தா இது, அஜரத்தை கூட்டி ஓதுறதா இருந்தா இது. துஆ கேட்டுப்பீங்களே, ஸதகல்லாஹுல் அலீம் வ ஸதக ரசூலுஹு நபியுல் கரீம் வ நஹ்னு அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். நார்மலா அதுக்கு பிறகு போவாங்க பாருங்க. அல்லாஹும் மர்சுக்னா பிகுல்லி ஹர்ஃபின் மினல் குர்ஆனி ஹலாவா வ பிகுல்லி ஜுஸ்இன் மினல் குர்ஆனி ஜஸா. அல்லாஹும் மர்சுக்னா பில் அல்ஃபி உல்ஃபா வ பில் பாயி பரக்கா வ பித் தாயி தௌபா வ பிஸ் சாயி சவாபா வ பில் ஜீமி ஜமாலா வ பில் ஹாயி ஹிக்மா வ பில் ஹாயி கைரா வ பித். என்ன தெரியுமா, என்ன லிஸ்ட் போடுறேன்? இந்த அலிஃபே இருக்குல்ல, 29 எழுத்து, அந்த லிஸ்ட் வருது. அல்லாஹும் மர்சுக்னா பில் அல்ஃபி உல்ஃபா, யா அல்லாஹ் நான் ஓதுன அலிஃபுக்காக உல்ஃபத்தை கொடு. உல்ஃபத்துனா நேசம்னு அர்த்தம். ஓதுன அலிஃபுக்காக உல்ஃபத்தை கொடு, ஓதுன பாவுக்காக வேண்டி பரக்கத்தை கொடு, ஓதுன சாவுக்காக வேண்டி சவாபை கொடு, ஓதுன ஹாவுக்காக வேண்டி ஹைரை கொடு, ஓதுன ஜீமுக்காக வேண்டி ஜமாலை கொடு. எத்தனை ஜீம் ஓதிருக்கேன், ஜமாலை கொடு, அழகம் கொடு. இப்ப ஒரு பெரிய லிஸ்ட். இதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த தெளிவின்மையின் காரணமா அப்படி இல்லாததுனால இது என்னமோ ஒரு பெரிய பரக்கத் பொருந்தியதாக தலையில முக்காடு போட்டு தொப்பி போட்டு பத்தி பொருத்தி வச்சு அதற்கு ஓத ஆவின்னு சொல்ல, குர்ஆன் என்கிற இந்த அட்டை புத்தகத்திற்குள்ள இருக்கிற காரணத்தினால் அனைத்துமே வஹி என்கிற புரிதலுக்குள் வந்துவிடக் கூடாது. எது வஹியின்மை என்கிற தெளிவு நமக்கு இருக்கும். ஏன்னா வஹி இல்லாததில் ஏற்படுற குழப்பத்தை குர்ஆனிலே குழப்பம் இருக்க மாதிரி பேசுறாங்க. குர்ஆனை விமர்சிக்கக்கூடியவர்கள்
நாம செஞ்சு வச்ச அதுல இருக்க சிக்கலை எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் லூஸ் மாதிரி அப்படின்னு கேட்பான். அது லூஸ் மாதிரி தான் இருக்கு, ஆனா இந்த லூஸ் அல்லாஹ் செஞ்ச லூஸ் இல்லப்பா, நான் செஞ்சுக்கிட்டது, என்னுடைய முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டது, அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே அப்படின்ற தெளிவு இருந்தா தானே குரானை பார்ப்போம், குரான் அல்லாததை பார்ப்போம். அந்த வகையில சூறாக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய வஹியா என்று கேட்டால் அனைத்தும் வஹி அல்ல. ஆனாலும் ஒரு அடையாளத்துக்காக, ஒரு தேவைக்காக மொத்த சமுதாயமும் ஒன்றுபட்டு ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு பேரை வைக்கணும்தான்பா, அப்பதான் சொல்ல முடியும். சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான் அப்படின்னு சொன்னோம், டக்குன்னு எடுத்து பார்ப்போம், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தெரியும். அப்படின்ற விஷயத்த அதனுடைய நியாயத்தை ஒத்துக்கொண்ட காரணத்தினால் உலகம் முழுக்க எல்லாருமே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நபிகளார் சில விஷயத்துக்கு சில சூறாக்களுக்கு பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது வஹி. என்ன சூறாக்களுக்கெல்லாம்? சூரா ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் வச்ச பேர். ஹதீஸ்ல பார்க்கலாம், லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹா சூரா ஓதலாட்டி தொழுகை இல்லைன்னாங்கல்ல, சூரா ஃபாத்திஹா ரசூலுல்லாஹ் வச்ச பேர். சூரா பக்ரா ரசூலுல்லாஹ் வச்ச பேர். சூரா ஆல இம்ரான் ரசூலுல்லாஹ் வச்ச பேர். சூரத்துல் நிசா ரசூலுல்லாஹ் வச்ச பேர். சூரத்துல் மாயிதா ரசூலுல்லாஹ் வைக்கல. சூரத்துல் அன்ஆம் ரசூலுல்லாஹ் வைக்கல. நபிகளார் ரொம்ப குறைவானதுக்கு வச்சாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்க நபி தோழர்கள் சில பெயர்களை வச்சாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்க இன்னும் அவங்களுக்கு அந்த பெயர்களை ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு, அந்த குரான்ல அந்த அத்தியாயத்துக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு தனித்துவமான வார்த்தையை வச்சு அதையே ஒரு அத்தியாயத்தின் பெயராக சூட்டி கொண்டார்கள். ஒரு தேவையின் நிமித்தம், ஒரு நன்மையின் நிமித்தம், ஒரு நியாயத்தின் நிமித்தம் உலகமெல்லாம் அதை ஒத்துக்கொண்டது. எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம், நம்மளும் அதை விமர்சனம் பண்ணக்கூடிய நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால தான் இந்த தலைப்பை போட்டுக்கிறோம், அல்லாஹ் மிக்க மேலானவன் சூறான்னு போட்டோம்ல. நாம் விமர்சிக்கிறோம், அதே நேரத்தில் அதை ஒத்துக்கொள்ளவும் செய்கிறோம். அது தேவைதான். அப்படி இருந்தா தான் அடையாளப்படுத்த முடியும், இல்லாட்டி நீங்க எதை எடுத்து பார்ப்பீங்க? அதுக்காக செய்யப்பட்டது. அப்போ அதனுடைய பெயர்கள் அனைத்தும் வஹி அல்ல, சிலது வஹியிலே வந்திருக்கிறது, சிலது தேவைக்காக நாம உருவாக்கி கொண்டது என்கிற புரிதல் நமக்கு தேவை. இது அதனுடைய அத்தியாயங்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி. இந்த பெயர்கள்ல சில சூறாக்களுக்கு நபிகளார் சிறப்பு பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. சில சூறாக்களுக்கு பெயர்கள் வைக்காம முதல் வசனத்தை சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சிறப்பு பெயர்கள் உதாரணமா சொல்றதாருன்னா சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், இந்த ரெண்டையும் சொல்லும்போது ஜஹ்ராவைன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஜஹ்ராவைன்னா இரண்டு பிரகாசம் அப்படின்னு அர்த்தம், ரெண்டு ஒளி, ரெண்டு ஜோதி. குலோப் ரபில் ஃபலக், குலோப் ரபின் நாஸ், அல் முஹவ்விதத்தைன் அப்படின்னு பேர் வச்சாங்க. பாதுகாப்பு பெறுகிற அந்த ரெண்டு சூறாவும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை கேட்கிற சூறாக்கள், அதனால பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் அல் முஹவ்விதத்தைன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சிறப்பு பேர் வச்சாங்க, அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுவது என்று பேர் வச்சாங்க. வல் குர்ஆன் அல் அலீம், மகத்தான குர்ஆன் என்று சூரா ஃபாத்திஹாவுக்கு பேர் வச்சாங்க. குர்ஆனே அந்த பேர் வச்சிருக்கிறது. அப்ப சிறப்பு பெயர்களும் நபிகளாரால் சிலதற்கு சூட்டப்பட்டிருக்கிறது, சிலதற்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலதற்கு அந்த முதல் வசனத்தை சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறான். உதாரணமா ஒரு நாள் இரவு தொழுகையில், இஷாவுடைய தொழுகையில ரொம்ப நீளமா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சிருவாங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிரும், ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வரும். நபிகளார் முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஏப்பா இவ்வளவு பெருசாவா ஓதுவேன், எல்லாம் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறாங்க, நீ பேசாம பக்ரா ஆல இம்ரான் ஓதிக்கிட்டு தான் முடியுமா? அதெல்லாம் மக்கள் போய் தூங்க வேண்டாமா? பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, தேவையுடையவங்க இருக்கிறாங்க, பலவீனர்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? நீங்க சப்பீஸ் மரபிகளால ஓதக்கூடாதா? வஷம் சிவதுஹாஹா ஓதக்கூடாதா? வல்லைலி இதாயிஷா ஓதக்கூடாதா? அப்படின்னா அந்த அத்தியாயங்களுடைய முதல் வசனங்களையே நபிகளார் அத்தியாயங்களை குறிக்கக்கூடிய விஷயங்களாக, இதை பேருன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த அத்தியாயத்தை எப்படி குறிப்பிட்டாங்க? முதல் வசனத்தை மையமாக வைத்து குறிப்பிட்டார்கள். இப்படியும் நபிகளார் இதனுடைய சூறாக்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, சூறாக்களில் ஜோடி சூறாக்கள் இருக்கிறது. ஜோடி சூறா, ஜோடி சூறானா இரட்டையர்களை போல பல்வேறு வகையில் இது இதற்கும் அதற்கும் இடையிலே ஒத்திசைவு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில ரெண்டு, இது அதை ஃபில் பண்ணும், அது இதை ஃபில் பண்ணும், இது அதை முழுமைப்படுத்தும், அது இதை முழுமைப்படுத்தும். இது ஒரு பெரிய ஆராய்ச்சியாகவே நீண்ட நெடிய காலமாக அறிஞர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜோடி சூறா எது எல்லாம் குர்ஆன்ல ஜோடி சூறாவா இருக்கு, எந்த சூறா கொஞ்சம் சொல்லப்பட்டு மிச்சமெல்லாம் வேற சூறால கம்ப்ளீட் ஆகப்படுகிறது, எந்த சூறாவில் ஒரு சூறாவில் நேர்மறை சொல்லப்படும், இன்னொரு சூறாவில் எதிர்மறை சொல்லப்படும். இது ரெண்டும் ஜோடி, ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கத்தை போல.
ரெண்டையும் தெரிஞ்சாதான் முழுமை பெறும். அப்படி சில வசனங்களை அல்லாஹ் இங்க ஆரம்பிப்பான், அங்க அல்லாஹ் முடிப்பான். இப்ப சூரத்துல ஆலாவை எடுத்துக்கங்க. சூரத்துல ஆலா அடுத்து வர சூரத்துல காஷியா, ரெண்டும் ஜோடி சூரா. இந்த ரெண்டும் ஜோடி. இந்த ரெண்டுக்கும் இடையில பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கும். இது சொல்லக்கூடிய பல விஷயத்தை அது ஃபுல்ஃபில் பண்ணும், முழுமைப்படுத்தும். அந்த ஜோடி சூறாக்களை குறித்து அது எப்படி ஜோடியாக இருக்குது அப்படிங்கிற இப்ப நம்ம நாளைக்கு பார்க்க போற. நாளைக்கு சூறாவின் வசனத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்டா, ஜோடி சூறாக்களை படிச்சுட்டு வாங்க. இது எப்படி ஜோடியா இருக்குன்னு நாளைக்கு நீங்க சொல்லணும். இந்த சூரத்துல ஆலாவும் அடுத்து வர சூரத்துல காஷியாவும் 87, 88. நீங்க ஜோடி சூறாவை கண்டுபிடிங்க நான் சொல்லல, நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். இப்ப நம்ம பார்க்க போற சூரத்துல ஆலாவும் சூரத்துல காஷியாவும் ஒரு ஜோடி சூறா. எப்படி ஜோடியாக இருக்கிறது என்கிற கருத்தை நீங்கள் நாளை படிச்சுட்டு வரணும். படிச்சீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கவனமா படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும், சிந்திச்சு படிக்கணும். படிச்சா தெரிஞ்சிட போகுது. அப்படி படித்து விட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதனுடைய விஷயங்களை நாளைக்கு நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க